அடுத்து வந்து என் பெயர் இர்ஃபான். நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்கள் கல்லூரியில் ஆட்டம் பாட்டம் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறார்கள். அதில் ஆட்டம் பாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அந்த அரங்கத்தினுள் இருக்கலாமா? அரங்கத்தினுள் இருந்தால் இசையை கேட்கும் நிலைமை ஏற்படுகிறது. இதனால் அரங்கத்தில் இருக்கக்கூடாதா? அரங்கத்தில் கூட இருக்கக்கூடாதா? இதுபோல் பொங்கல், ஓணம் போன்ற கொண்டாட்டங்களும் நடக்கின்றன. இது போன்ற கொண்டாட்டங்களில் நடக்கும் போட்டிகளிலும் ஆட்டம் பாட்டங்களிலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த அரங்கத்திலோ அந்த இடத்திலோ கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இதற்கு விளக்கம் வேண்டும் என்று கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இர்ஃபான்கிறவர் இதை கேட்குறார். அதாவது இதுக்குண்டு கல்லூரிக்குன்னு உள்ளது கிடையாது. பொதுவாக இஸ்லாத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. என்ன நிலைப்பாடுன்னா, மார்க்கம் சிலதை தடுத்திருக்கு, பழிச்சுன்னு தவறுன்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு காரியம் ஒரு இடத்தில் நடக்குது என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது கல்லூரியாக இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்க வீடாக இருக்கட்டும், திருமண மண்டபமாக இருக்கட்டும், பள்ளி வாசல்லே ஒரு ஆட்டம் பாட்டம் கூத்து பண்ணுறாங்களே, பள்ளி வாசலாகவே இருக்கட்டும். அதாவது எங்கே மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு விஷயம் நடக்கிறதோ அந்த இடத்தில் நம்ம இருக்கலாமா என்பதற்கு மார்க்கம் காட்டக்கூடிய வழி என்னென்னு சொன்னால் இருக்கலாகாது. அது எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? 4வது அத்தியாயத்தில் 140 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஓ கது நஸ்ஸல் அலைக்கும் ஃபில் கிதாபி, இந்த வேதத்தில் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன அருளப்பட்டிருக்கிறது? அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்வர் பிஹா ஓ யுஸ்தஹு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் செவிமடுத்தால், காதில் கேட்டால், ஃபலா தகூதுமாகும், அவங்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள். எது வரைக்கும் என்றால், ஹத்தா யகுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு காரியத்தில் அவர்கள் மூழ்கும் முறை. இதை விட்டுட்டு அடுத்த டாப்பிக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருக்காதீங்க. இருந்தால் என்னவாகும்? இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், அப்போ நீங்கள் அவங்கள போன்ற ஆகிவிடுவீர்கள். ஒரு இடத்துல ஆடல் பாடல் கூத்து நடக்குது, நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆடலை, நீங்கள் பாடலை, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரசிக்க கூட இல்லை, பஞ்சு அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுறீங்க. உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இஸ்லாத்தின் பார்வை என்னன்னு கேட்டால், இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், அப்போது நீங்கள் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஃபலா தகூது, அங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறான். அப்போ பொதுவாக குரானில் உள்ள நம்ம கட்டளை என்னன்னு கேட்டால், தீமை நடக்கிற கந்தூரி இருக்குது, ஆடல் பாடல் கூத்து எத்தனை காரியங்கள் நடத்துகிறாங்க, மார்க்கத்தின் பெயரால் நடத்துகிறாங்க, மீலாதுன்னு நடத்துகிறாங்க, சாதாரணமாக ஒரு கலாச்சார விழாங்கிற பேரில் நடத்துகிறாங்க. முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள்லாம் இதை விட கேடுகட்ட கலாச்சாரங்களெல்லாம் நடத்தக்கூடிய காலேஜுகள்லாம் நடத்தக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. அதில் இறையச்சமுடைய சின்ன நம்பரில் உள்ள இந்த மாணவர்களுக்கு உறுத்தலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன் என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இறையச்சத்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கேன், இது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கும். அது உறுத்தலுக்கு ஏன் வருதுன்னு கேட்டால் இந்த கட்டளை தான். நல்லா நமக்கு என்ன கட்டளைட்டுனா, ஒரு இடத்துல நீங்கள் தீமை நடக்க கண்டீங்கன்னு சொன்னால் அதை விட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஒதுங்கிருங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க. அது முடிச்சுட்டு வேறு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சியில் பல ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, இந்த ஆடல் பாடல் முடிச்சுட்டு அப்புறம் சொற்பொழிவு ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களா, போய் உட்காந்துக்குருங்க. அந்த சபையே வெறுக்கிறது இல்லை, அந்த சபையில் இந்த காரியம் நடக்கும்போது வெறுத்துடணும், ஒதுங்கிடணும். டீ குடிக்க காப்பி குடிக்க போனண்டாவது என்ன செய்யணும், எப்படியாவது வெளியே போயிடும், அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் நமக்கு இன்னொரு கட்டளை இடுறாங்க. என்ன கட்டுறாங்க? மர்ராமின்கும் முன்கரன். இது பல முறை உங்களுக்கு பல உரைகளில் திருப்பி அறிஞர்களால் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். மர்ராமின்கும் முன்கரன், உங்களில் யாராவது தீவிர காரியத்தை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அப்போ இவருடைய கடமை என்னென்னா கையால் தடுக்க வேண்டும். ஒரு தீமையான காரியம் மார்க்கத்தில் கூடாது என்று சொல்கிற காரியம் ஒரு இடத்துல நடக்குது, உங்களுடைய கடமை என்ன? ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவனுடைய கையினால் அதை தடுக்கணும். சரி, இது கையால் தடுக்க எல்லாத்துக்கும் முடியுமா? கை பலவீனமாக இருந்தால் எப்படி தடுக்கிறது? அவங்க ஓங்கிரமாக இருந்தால் அங்கே போய் நம்ம கையால் தடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபைல்லும் எஸ்தத்தில், அதற்கு இயலவில்லை என்று சொன்னால் ஃபபில் லிசானிஹி, அவனுடைய நாவினால் தடுக்கட்டும், பேசி பிரச்சாரம் பண்ணி தடுக்கிறது. அப்பவும் கூட விட மாட்டாங்க, சில இடத்துல என்னடா பேசுகிறேன்னு அடிப்பாங்க. அப்படி முடியாமல் போச்சுன்னு சொன்னால் ஃபைல்லம் எஸ்தத்தி ஃபபி கல்பிஹி,
கல்புனால் மனசால் அவன் என்ன செய்யட்டேன், அதை வெறுத்து விடட்டும். மனசால் வெறுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அங்கே உட்காந்துக்கிட்டு மனசால் வெறுக்க முடியுமா? வெளியேற வேண்டியதானே. மனசால் வெறுக்கிறது தான் அது ஆலிக்க அல்லாஹுல் ஈமான். இதுதான் ஈமான்லேயே ஆக பலவீனமான நிலை. இது கூட ஒருத்தனுக்கு இல்லைன்னா ஈமான் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கையால் தடுக்க முடியாட்டி போ போ விட்டுட்டு போ, வாயால் முடியாட்டி விட்டுட்டு போ. மனசால் வெறுக்க முடியலன்னா சொல்ல முடியுமா? மனசால் வெறுக்கிறதுக்கு என்னடா முடியணும்? மனசால் வெறுத்துரு. அது மனசாலே உன்னால் வெறுக்க முடியலைன்னு சொன்னால் பலவீனமான ஈமான் கூட இல்லைன்னு அர்த்தம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. தன் வாழ்நாளில் அப்படி தான் நடந்திருக்காங்க. ஒரு நாள் வர்றாங்க, அவங்க மகளுடைய வீட்டுக்கு போகிறாங்க. புகாரில் 2613வது ஹதீஸ். அவங்க மகளுடைய ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வாசலுக்கு வந்துட்டு உள்ளே நுழையலை. வந்தாங்க, வாசலை பார்த்தாங்க, உடனே திரும்பிட்டாங்க. அவங்க திரும்பி போகிறாங்க என்பது உள்ளே இருந்த ஃபாத்திமா நாய்க்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவுடனே ஃபாத்திமா வந்து அலிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் என் தகப்பனார் வந்தாங்க, வந்து வாசல் நின்றுட்டு உள்ளே வராமல் திரும்பி போயிட்டாங்க, என்ன விஷயம்னு தெரியலை, போய் கேட்டுவாங்க அப்படின்றவுடனே உடனே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. போய் ஏன் வந்தீங்கலாம், வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டியது தானே, எதுக்கு வெளியே போயிட்டீங்க என்று கேட்குறாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி ராய்து அலா பாபிஹா சித்திரம் மௌஷியன், ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரையை நான் கண்டேன். வாசலில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க, அலங்கரிக்கப்பட்டதுன்னா மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அதில் இருந்திருக்கும். அதை நான் கண்டேன். கண்டவுடனே எனக்கு அது பிடிக்கலை, என் மக வீட்டில் இப்படி இருக்கிறதா என்று நான் வந்து நினைஞ்சிட்டேன், திரும்பிட்டேன். இப்போ கால மாலி ஒளி துன்யா, எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன இருக்குது, நீங்கள் இவ்வளோ அலங்காரமாக நீங்கள் வந்து ஆடம்பரமாக இருக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்த மகள்கிட்ட சொன்னாங்களாம். உடனே அதை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்க, இதை வீட்டில் சொன்னவுடனே அப்போ இதை யாருக்காவது கொடுத்து விட்ருங்கன்னு தேவை உள்ளவங்களுக்கு அதை அந்த ஸ்க்ரீனை கொடுத்து விட்டாங்க. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னு கேட்டால், சொந்த மகள் வீட்டில் வரும்போது ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடம்பரமாக டாம்பிகத்தை காட்டக்கூடிய ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையலை என்று சொன்னால் நம்ம எப்படி பேணுதலாக இருக்கணும் என்பதற்கு இந்த புகாரி 2613வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. மக வீட்டை விடுங்க, சொந்த வீட்டுக்கே ரசூலுல்லாஹ் நுழையாமல் இருந்திருக்கிறாங்க. வந்து 5181 புகாரி அதில் வருகிறது. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அன்னஹா இஸ்தரத்து நும்ருக்கத்தன் பிஹா தசாவீரோ, ஒரு உருவங்கள் பதித்த ஒரு ஸ்க்ரீன், ஒரு துணியை ஆயிஷா நாய் விலைக்கு வாங்கினார்கள். ஃபலம்மா ரஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விலைக்கு வாங்கினா வாசலில் தான் போடுவாங்க. வாசலில் ஒரு அழகுக்காக தொங்க விட்டு வைக்கிறது தானே. பார்த்தா அதில் உருவப்படங்கள்லாம் இருக்குது. இந்த உருவப்படங்களை பற்றிய சட்டம் அவங்களுக்கு தெரியலை, அந்த இப்போ சொல்லப்படலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்க வாங்கி தொங்க விட்டாங்க வீட்டில். அப்போ வெளியே போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ரஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம அலல் பாபி, ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டு வந்து வாசலில் நின்றார்கள். ஃபலம் எதுகுல், உள்ளே நுழையாமல் நிற்கிறாங்க. உடனே உள்ளே நுழையாமே வாசலில் நிற்கிறாங்களேன்னு ஆயிஷா என்ன செய்கிறாங்க, உடனே வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வெறுப்பை பார்த்த உடனே, அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், எதுக்காக வேண்டி நீங்கள் வந்து வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வர வேண்டியதானே. அப்போ கேட்குறாங்க, மாபாலு ஹாதிஹின் நும்ருக்கா, இது என்ன ஸ்க்ரீன் இது என்று கேட்குறாங்க. அது உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த உருவம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் உருவம் வரையக்கூடியவர்கள் வந்து அதாபு செய்யப்படுவார்கள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள்ங்கிற அந்த உருவப்படம் சம்பந்தமான போதனையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், சொந்த வீட்டில் கூட இது மாதிரியானவைகளை தவிர்த்துருக்குறாங்கன்னு கேட்டால், இந்த உருவத்தை எல்லாம் விட பெரிய விஷயம் தானே ஆடல் வாடு கூத்து கும்மாளம்லாம். அது ரொம்ப பெரிய சமூக தீமை. அந்த தீமைகள் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தின் சட்டம். இது சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் மாணவராக இருக்கிறார். மாணவருங்கிற ஒரு சட்டத்தை பேச முடியாது, அங்கே படிக்கணுமாக இருந்தால் அவங்க அதில் இருந்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணாங்கன்னு வைங்க, அப்போ அதுக்கு அவர் கட்டுப்பட வேண்டி வரும். இல்லைன்னா கல்லூரியை விட்டு நீங்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்போ ஒரு கல்வி இல்லாமல் போயிடும். இப்படியான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், நிர்பந்தத்துக்கு பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது. இது ஒரு சட்டம். என்ன சட்டம்? எங்கெல்லாம் நீங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை காண்கிறீர்களோ அந்த மாதிரியான ஒரு சபையை கண்டால் நீங்கள் அங்கே உட்காராதீங்க, வெளியேறிடுங்க என்றது ஒரு சட்டம். இது பொதுவான ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு இந்த சட்டத்துக்கு மட்டுமல்ல வேறு எந்த சட்டத்துக்குமே
விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ பன்றி சாப்பிடக்கூடாது, நிர்பந்தத்துக்கு சாப்பிட்லாம்னு இருக்குல்ல. பன்றி, ரத்தம், தானாக செத்து போனது, இதுகளையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கு ஒரு நாள் பூரா சாப்பாடு கிடைக்கல, பலவீனப்பட்டு போயிட்டோம், வேறு வழியே இல்லை. தர்மமாகவும் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, கடனை கேட்டாலும் தரமாட்டேங்கிறாங்க, வேறு எந்த உணவுமே இல்லை. ஒரு செத்து போன கோழி தான் கிடக்கிறது. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்லாமான்னா அவனுக்கு மட்டும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிடக்கூடாது. எவன் அந்த நிலைமைக்கு ஒரு நாள் உணவு கூட கிடைக்கலையோ அவனுக்கு இந்த இடத்துல அந்த தடை விளக்கப்படுது. செத்து போகிற அளவுக்கு இருந்தால் தான் கூட கிடையாது. ஒரு நாள் உணவு, ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் அவன் என்ன செய்யலாம், 4வது வேளைக்கு இதை அவன் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். செத்தாடு, பன்றி உள்பட அவன் சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டால் உயிரை காப்பாற்றணும். இப்போ செத்து போயிடுவான் இல்லாட்டி. அதனால் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த நிர்பந்தத்துக்கு இந்த எல்லா சட்டங்களுக்கும் நிர்பந்தத்தில் தளர்த்தப்பட்டுரும். அதில் முக்கியமாக ஈமான் தானே ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் செயல்கள், உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை சம்பந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை கூட உள்ளத்தில் உள்ளதுக்கு மாற்றமாக பேசலாம். இப்போ ஒருத்தன் அறுவாளை எடுத்து துப்பாக்கி சுட்டுருவாங்கிறான், சொல்கிற அல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கிறான். அல்லா இல்லைன்னு சொல்லலாம், உள்ளத்தில் அல்லா வச்சுக்கிட்டு அல்லா இருக்கிறான்னு வைத்துக்கொண்டு, அல்லா இந்த மாதிரி நெருக்கடியில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், அல்ல ஜெய் ஸ்ரீம் ராம்ங்கிறான், சொல்லவும் செய்யலாம். என்னடான்னு சொல்லி திருப்பி அடித்து அது பதிலடியும் கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அது தனி விஷயம். அவனுடைய பலவீனமாக இருந்தால், அவன் பலவீனப்பட்ட நிலையில் இருப்பானேயானால், அவன் அதை கூட சொல்வானேயானால் அது மார்க்கத்தில் குற்றமா என்றால் அது குற்றம் கிடையாது. 16வது சூறாவோட 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் கஃபர பில்லாஹி பாத ஈமானி, ஈமானுக்கு பிறகு ஒருத்தன் குஃப்ரான வார்த்தையை சொல்வானேயானால், நீ ஈமான் கொண்டுட்ட அப்புறம் குஃப்ரான வார்த்தையை சொல்வாயானால் அது குற்றவாளியாகுவான். இல்லாமன் உக்குரிக, நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர. ஓ கல்புகு முத்துமைன்னும் பில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் நிரம்பி இருக்கும் நிலையில் நிர்பந்தத்திற்கு உள்ளானவனை தவிர மற்றவர்கள் இந்த குஃப்ரான வார்த்தையை சொல்வார்களேயானால் அவர்கள் குற்றவாளிகள் என்ற ஒரு விஷயத்தை 16வது சூறாவில் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இதையே சொல்லலாம்னா இது குஃப்ர் அல்லாவே இல்லைன்றே சொல்லலாம். எப்போ அதை சொல்லாமல் நின்று எதிர்த்து போராடி நீங்கள் ஷஹீதாவும் ஆகலாம். அது ஒரு உயர்ந்த தரஜா. ரசூல்லா காலத்திலேயே சில பேர் என்ன செஞ்சாங்க, அந்த அடிபோதைக்கு பயந்துக்கிட்டு ஈமானை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, என்னடா அடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அபூதர் கிஃபாரி மாதிரி ஆட்களுக்கு ரசூல்லா அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க. நீ போய் வெளியில் இப்போ சொல்லிவிடாதப்போ அவனை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லும்போது, நான் என் உள்ளத்தில் உள்ளது தான் நான் வெளியில் சொல்லுவேன்னு போய் என்ன செய்வார், காபத்துல்லாவில் போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அடி வாங்குவார். அது சக்தி இருந்தால் செய்யலாம், சக்தி இல்லைன்னா ஈமானே மறைச்சிக்கலான் இருக்குத. முஸ்லீம் இல்லைங்கிற மாதிரியே நடந்துடலாம்னு வருத. ரசூல்லா காலத்தில் இருந்தாங்களே, ரசூல்லா காலத்திலே பல சஹாபாக்கள் ஈமானை மறைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் மூசா நபியுடைய கசஸ் அந்த சம்பவத்தை சொல்லும்போது, ஓ கால ரஜுலன் மூமினுன் எக்தும் ஈமானகு, ஈமானை மறைத்து வைத்திருக்கிற ஒரு மூமினான மனிதர் சொன்னார், ஒரு நபியை போட்டு அடிக்கிறாங்க, ஒருத்தர் வர்றாரு சப்போர்ட்டாக, அவர் இவருக்கு ஆதரவாளராக காட்டினோம்னா கொண்டு விடுவாங்க. அவர் ஏற்கனவே மூமினாக இருக்கிறாரு, ஈமானை மறைச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுவார் கால ரஜுலன் மூமினுன் எக்தும் ஈமானகு, ஈமானை மறைத்து வைத்திருக்கிற ஒரு மனிதர் சொல்லுவார், தக்துலூன ரஜுலன் ரப்பியல், என் இறைவன் அல்லான்னு சொன்னாலே எப்போ போட்டு அடிக்கிறீங்க, இருக்கா போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்பார். அவர் நியாயம் கேட்பார். நியாயம் கேட்குறவர் யாராக இருப்பார், மூமினாக தான் இருப்பார். ஆனால் வெளிப்படையாக எப்படி வாழ்வார்னா ஈமானை மறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, அங்கே இருந்தும் ஆகணும்னா மனசால நஞ்சு மாதிரி வெறுத்துக்கிட்டு உட்காருங்க, ஒரு வழி இல்லை. அது எந்தளவுக்கு தவிர்க்க இயலுமோ அந்தளவுக்கு தவிர்த்துக்கிறங்க. அல்லது இருந்து தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் இந்த தவிர்க்கிறதுக்கு இப்போ ஒரு பொய் சொல்லி கூட தவிர்க்கலாம். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, ஒரு திருவிழாவுக்காக கூப்பிட்டாங்க, அது போகலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் என்ன செஞ்சார், இன்னி சக்கையும்ட்டார், உடம்பு சரியில்லை வரமாட்டேன்ட்டார். உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பாவமான காரியத்தை தவிர்த்தது போல் நீங்கள் என்ன செய்யலாம், அன்றைக்கி எனக்கு ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றிட்டு வெளியே போக முடிஞ்சிச்சின்னா அப்படியும் புறக்கணிக்கலாம். இல்லை அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், நிர்பந்தத்துக்கு உள்ளானவர்களுக்கு மட்டும் அங்கே இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம், மனசால் வெறுத்துக்கிட்டு இருக்கலாம்.